நம்ம ஓம் சாய் எலசேட் வியூவர்ஸ் அனைவருக்கும் சாய் வணக்கம். நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுகிறேங்க. இப்போ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூ இயர் 2024 இருக்கிறோம். எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற ஒரு நல்ல வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு 2024ஓட ஃபஸ்ட்டு போஸ்ட்டை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோங்க. 2024 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் ஒரு சூப்பரான அருமையான பதிவு வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ரோடு ஃபேஸ் பாருங்கள், நல்ல ரோடு ஃபேஸு காம்பவுண்டு வால் வித் கேட்டோடு அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 40 சென்ட்டு தனி போரு தனி சர்வீஸோடு அமைஞ்சிருக்கிற நல்ல சமசதுரமாக அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம நியூ இயர் முடிஞ்சு ஒரு 2024 ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஐடியா பண்ணுவீங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருப்பீங்க. டிடிசிபி சைட்டுக்கு பக்கமாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஊருக்கு பக்கமாக டிடிசிபி சைட்டு பக்கமாலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் 4 லட்ச ரூபா போயிட்டுருக்குது. நம்ம வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த லேண்டை முடிச்சு கொடுக்க போகிறோம். நல்ல செம்மண் காடு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நேரில் வந்து பாருங்கள், பார்த்து உங்களுக்கு இந்த லேண்டை பிடிச்சிருக்குது அப்படின்னா நான் நல்ல ரேட்டுக்கு பேசி பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து தார் ரோடு பேஸில் நல்ல வந்து ரோடு பேஸில் இருக்கிற நல்ல பெரிய கேட், மிகப்பெரிய கேட்டுங்க. ஆனால் எவ்வளோ பெரிய கேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அழகாக வந்து ஒரு ஒன் ஹேண்டலில் வந்து மூவ் பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளான மெக்கானிசத்தில் கொடுத்துருக்காங்க. லேண்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ வந்து நம்ம லேண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கையில் போட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேண்டோட ஃபுல் ஃபினிஷிங்காக உங்களுக்கு பக்காவாக இருக்குதுங்க. எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் காமிச்சிருக்கோம், பார்த்துட்ருக்கீங்க. லேண்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தனி போர் வந்துடுது, ஆல்ரெடி சொல்லியாச்சு, வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம்ங்க. தனி போர் சர்வீஸ் வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே தனியாக செப்பரேட்டாக இருக்குது, அதுதான் மெயின் உங்களுக்கு. அது போக நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா சும்மா 1 ஏக்கர் 2 ஏக்கரில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இருக்க முடியாது. ஒரு சிம்பிளாக சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல அழகான ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னு ஐடியா பண்ணினீங்கன்னா இந்த லேண்ட் வந்து மிக பெஸ்ட்டு சாய்ஸாக உங்களுக்கு அமையுங்க. மண்கண்டமெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ரோடு ஃபேஸ் வந்து 2 சைடு ரோடு ஃபேஸ் வந்துடுது. ஒரு சைடு வந்து தார் ரோடு, ஒரு சைடு மண் ரோடு வந்துடுது. ஸோ 2 சைடு கார்னர் ஃபேஸாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்னர் சைட்டாக நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. 40 சென்ட் ஃபார்ம் லேண்டு, நல்ல தார் ரோடு பார்த்துக்கோங்க. இது வந்து தார் ரோடு, ஒரு சைடு மண் ரோடும் வந்துடுது. கேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அதே மாதிரி கேட்டை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்க ஸ்டார்டிங்கில் வந்து ஆப்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு. க்ளோஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரொம்ப 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 சிம்பிளாக இருக்குது. அதாவது இவ்வளோ பெரிய கேட்டு பாருங்கள், ஓப்பனிங்கே கிட்டத்தட்ட 20 அடி ஓப்பன் இருக்குதுங்க. ஸோ இந்தளவுக்கு நல்லா நீட்டாக வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். யாருக்காக இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி அளவான வயசு கண்ணு மரங்கள் உங்களுக்கு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ஹைவே ரோடு பேஸ்லேருந்து அதிகபட்சமாக நம்ம லேண்டுக்கு வர்றதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகுங்க. தாமரைக்குளம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குது. கிணத்துக்கடவு தாண்டி தாமரைக்குளம் ஏரியாவில் லேண்டு லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் சொல்லியாச்சு. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க.